கோடி ஐயா, 4000 கோடி. வண்டி எல்லாம் மிதக்குது ஐயா, மிதக்குது. கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு ஒண்ணுமே புரியல ஐயா, புரியல. அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் டிசம்பர் மாசம் வந்தாலே சென்னை வந்து ஒரு மினி ஒண்டர்லாவா மாறிடுதுங்க ஐயா. உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சென்னை மக்கள்லாம் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதி கொளத்தூர் தொகுதியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வெள்ளத்தில் மூழ்கி காய்ச்சலிக்குது. ஸ்டாலின் அவர்களே வந்து போட்டில் தான் வெளியே வரணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு கொளத்தூர் தொகுதி நிலைமையே ரொம்ப படுமோசமாக இருக்குது. இது தவிர வட சென்னையில் பல பகுதிகள் வந்து வியாசர்பாடி போன்ற பகுதிகள்லாம் ரொம்ப மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கு. இயல்பை விட மழைப்பொழிவு வந்து அதிகம் அப்படின்னாலும் பாதிப்பும் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி, அந்த 4000 கோடி பேக்கேஜ் என்னாச்சு, சிங்கார சென்னை 2.0 பேக்கேஜ் என்னாச்சு சொல்லிட்டு நம்ம மேயர் பிரியாவோட பேட்டிக்கு தான் ஆவலாக காத்திருக்காங்க. என்னன்னா மேயர் பிரியாவில் இப்போவும் பேட்டி கொடுக்குறாங்க. எங்கே வந்து தண்ணி இல்லையோ, எந்த ஏரியாக்கள்லாம் வந்து தண்ணி தேங்காமல் இருக்கோ கரெக்டாக அந்தந்த ஏரியாக்களில் போய் நின்றுட்டு இங்கே பாருங்கள் தண்ணியே வந்து தேங்கலை, நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பராமரித்து நீட்டாக வச்சுருக்கோம், எங்களுடைய பேக்கேஜ் வந்து வேலை செஞ்சுருக்கு பாருங்கள் அப்படின்னு தண்ணியே இல்லாத இடங்களில் போய் பேட்டி கொடுக்குறாங்க. அதற்கும் மக்கள் விடுற மாதிரி இல்லை, கேள்வி கேட்குறாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து பாருங்கள் தண்ணி எவ்வளோ தேங்கி இருக்குது, என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளக்காட்சியாக சென்னை தத்தளிக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 60 பகுதிகள் வந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. இதில் இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்துச்சு. கட்டுப்பாட்டு அறைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போகிறாரு இந்த மாதிரி மக்களோட குறையை கேட்பதற்காக. நேரடியாக இவங்களே போயிட்டு அது வீடியோ ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறது அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் இல்லையா? அப்போ தன்னுடைய பகுதியில் உள்ள குறையை சொல்கிறதுக்காக ஒரு நபர் வந்து கால் பண்ணுறாரு. இப்போ உதயநிதி எடுத்து பேசும்பொழுது இப்போ தான் நீங்கள் முதல் முறை கால் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது இல்லைங்கய்யா நான் வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உதயநிதி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இத்தனை வருஷமா அவர் ஃபோன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு, இத்தனை வருஷமா குறைய கேட்டு தான் இருந்திருக்கீங்க, ஆனால் நிவர்த்தி பண்ண மாதிரி தெரியலையே அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். சரி, சென்னையில் வந்து மழை வந்தால் தண்ணி 2 நாள் தேங்க தானப்பா செய்யும், அதை வந்து அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிரச்சனையே வந்து நீங்கள் 4000 கோடி ஒதுக்குனதே அப்படிங்கிறது தண்ணி நிற்கக்கூடாது அப்படின்றது. சொல்லப்போனால் 4000 கோடி இல்லை 5000 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க அந்த ப்ராஜெக்டினுடைய ஒட்டுமொத்த வேல்யூஷன் அப்படிங்கிறது. இவர்கள் பண்ணியிருக்க வேண்டியது அப்படிங்கிறது 100 HP மோட்டாரை வச்சு தண்ணியை இந்த தெருலேருந்து எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றுறது இல்லை. அவர்கள் வந்து இயல்பாகவே மழை பொழியும் போது அந்த நீர் வடிந்து ஓடி அது வந்து அந்த இடத்துல தேங்காமல் பார்த்துக்கிறதுக்காக தான் அது வடிகால்னு பண்ணுறாங்க இல்லையா? அங்கங்கே வந்து ட்ரைனேஜ் தோன்றது, சீவேஜ் பணிகள் மேற்கொள்கிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த வடிகால் பணிகளில் வர்றது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட எவ்வளவு மழை வந்தாலும் தண்ணியே தேங்காது அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் போன வருஷம் பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. அது வருஷம் கொடுக்குறது தான். ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதே தான் நடந்துச்சு. பேட்டிலாம் கொடுத்தாங்க, தண்ணி நாங்கள் வந்து எவ்வளோ வந்தாலும் தாங்குவோம், தண்ணி தேங்காது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தண்ணி தேங்கி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த முறை வந்து பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா பல இடங்கள் வந்து நீச்சல் குளம் மாதிரி தண்ணி தேங்கி இருக்குது. அங்கே வீடுகளே வந்து கிட்டத்தட்ட வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் பல வீடுகளில் தண்ணி போன காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவிற்கு வந்து வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக வந்து பயன்படுத்தப்பட்டதா, இல்லை சென்னையை வந்து நாங்கள் எது பண்ணாலுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க, சென்னையே இப்படி தான், சென்னையே வந்து ஒரு பள்ளத்தில் தான் இருக்குது, அது கடல் மட்டத்துலேருந்து ரொம்ப கீழே தான் இருக்குது, தண்ணி தேங்க தான் செய்யும், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, சென்னையை இந்த மாதிரி ஒரு தலைநகராக வச்சு அங்கேயே வந்து எல்லா கம்பெனிஸும் முதலீடு பண்ணி சென்னைக்கே வந்து இவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து மக்களை சஃபர் பண்ண வைக்கிறது சரியான ஒரு விஷயமான்றதை நம்ம யோசிக்கணும். ஆனால் உண்மை என்னன்னா பண்ண முடியும். ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நீர் தேங்காமல் செய்ய முடியும். ஆனால் செய்வதில்லை. இதில் ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோ ஒன்று வந்து நமக்கு நினைவுக்கு வருது. கடந்த ஆட்சியில் வந்து அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது அமைச்சர்கள் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க, வந்து பார்த்துட்டு அப்படியே 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, திருப்பி அப்படி போயிடுறாங்க, ஒன்றும் தண்ணி ஒன்றும் போன மாதிரி தெரியல, ஏதோ தொடர்கதையாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுப்பாரு. அந்த பேட்டி இன்னை வரைக்கும் நின்று பேசுது பாருங்க. அன்னைக்கு ஒரு பேசினதான் சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது அதே விஷயம் ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய 4 கட்சி குறை சொல்லி பேசுறேன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. அமைச்சர்கள் கூட வராங்க, நிற்கிறாங்க, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, ஏதோ 2 பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய வரிப்பணம் அப்படிங்கிறது முறையாக பயன்படுத்தப்படவில்லை, செலவிடப்படவில்லை அப்படிங்கிறது தான். சரி, இப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தையுமே வீராணம் திட்டம், ஏரி திட்டம் அது அப்படிங்கிறது ஒன்று, பக்கிங்காம் கால்வாய் வந்து திட்டம் அப்படிங்கிறது ஒன்று, அதேமாதிரி கூவ நதியை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் தூர்வார போகிறோம், அப்போது தண்ணி வந்து ஈஸியாக வந்து அங்கே வடிஞ்சு போயிடும், மழை நீர்லாம் கூவத்துக்கு போயிட்டு நேர கடலில் போய் கலந்துரும், அப்போ சென்னையை வந்து வெள்ளத்தில் சிக்காது அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்கள் வந்து தீட்டினாங்க. அதனுடைய தொடர்கதை தான் இந்த சிங்கார சென்னை அப்படிங்கிற திட்டமும்.
இது எதையுமே பண்ணி இதை தடுக்க முடியல அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற சிக்கல். ஏன் நம்ம திமுக பார்த்து அதிகமாக கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். கடந்த அதிமுக காலத்தில் ஸ்டாலின் அவர்களும் சரி, இதே மாதிரி தான் வந்து திமுகவினுடைய பல அமைச்சர்களும் சரி, இப்போ அமைச்சராக இருக்கிறாங்க, அப்போ வந்து திமுக வந்திருப்பாங்களே மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி பாருங்க, எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் தண்ணி எப்படி தேங்குது பாருங்க, அதிமுக ஆட்சிகள் தண்ணி எப்படி தேங்குது பாருங்கன்னு சொல்லிட்டு இதை ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சாரமாக வந்து அவர்கள் பண்ணுவாங்க. நமக்கு எல்லாம் இப்போ என்ன தோணும்னா, அப்போ ஒருவேளை திமுக வந்துருச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி தோணும். வந்த முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் இத்தனை கோடி பேக்கேஜ் வந்து ஒதுக்கியிருக்கோம், 97% பணி நிறைவடைஞ்சிருச்சுன்னு ஒரு டைம் சொல்றது, அதே மாற்றி சொல்றது, அதெல்லாம் தனி கதை. எல்லாம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணி நீங்கள் தேங்காது, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னாங்க. ஆனால் போக போக நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி வடசென்னை மாதிரியான பகுதிகளெல்லாம் தண்ணி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து அங்கே தேங்குது. பொதுவாக வந்து அண்ணா நகர் போன்ற பகுதிகளெல்லாம் தண்ணியே தேங்காதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீர் தேங்கிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ மழை வந்தால் ஒரு சில மணி நேரம் நிற்கும், அப்புறம் அது வடிஞ்சு போயிடும்னு சொன்னாலும் இல்லை, பல மணி நேரம் இருக்குது, 10 மணி நேரத்துக்கு மேலாக தண்ணி நிற்குது, 4 கணக்கில் தண்ணி தேங்கி நிற்குதுங்கிறதான் பல பகுதியிலிருந்து மக்கள் ஊடகங்களை கொடுக்கக்கூடிய வெளிப்படையான பேட்டியாக இருக்கு. ஸோ இதற்கெல்லாம் நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமா வந்து நீங்க இந்த மாதிரி பல கோடிகள் பேக்கேஜ் ஒதுக்குனா மட்டும் போதாது. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பல நீர்நிலைகளை வந்து அங்கங்க ஏற்படுத்தணும். இப்போ ஒரு பகுதியில் வந்து இப்போ மழை வருது அப்படின்னா அந்த மழை நீர் வந்து வடிந்து ஓடி ஒரு இடத்துல தேங்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம சிஸ்டம் ஒன்று ஏற்படுத்தணும். நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிச்சு அங்க வந்து பிளாட்டு போடுறதுக்கு அனுமதி முதல்ல அரசு கொடுக்காம இருக்கணும். இவர் வந்து மக்களை குறை சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மக்கள் ஆக்கிரமிச்சுட்டு போய் இருந்துட்டாங்க, மக்கள் அந்த இடத்துல ஆக்கிரமிச்சு போய் அந்த இடத்துல வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவர்கள் அங்கே வீடு கட்டினாங்கன்னா அவர்களுக்கு தங்குறதுக்கு தேவையான ரேஷன் கார்டு, மின் இணைப்புலாம் கொடுக்குறது அரசு தானே. அப்போ அரசு தடுக்காம எப்படி நீங்க மக்களே குறை சொல்லிட்டு இருப்பீங்க? அதிகாரம் அரசு கையில இருக்கு. அப்போ மக்கள் மேல வந்து ஒரு சின்ன தவறு இருக்கும்போது அதை மக்கள் பக்கம் திருப்பி விட்டுட்டு நீங்க சேஃபான சைடு போயிட முடியாது இல்லையா? ஸோ அப்போ அந்த அரசு அந்த இடத்துல கவனம் செலுத்தணும். இன்னொன்று, இங்க இருக்க பல ஏரிகளை வந்து பல குளங்களை வந்து ஆக்கிரமிச்சு வீடுகளை கட்டிட்டாங்கன்னு சொல்லும்போது கூட இப்போ அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு மீள் உருவாக்கம் பண்ண முடியலனாலும் இப்போ இருக்கிறதையாச்சும் வந்து பாதுகாக்கணும், தூர்வாரணும். அந்த கூவம் நதியை வந்து சரியா அவங்க பராமரிச்சாங்கன்னா கூட அதுல இருந்து ஒரு இந்த கிளை வாய்க்கால் மாதிரிலாம் போகும் இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுனாலே, நீட்டாக இருந்துச்சுனாலே பல பகுதிகளிலிருந்து இந்த மழை நீர்லாம் வெள்ள நீர் சேர்ந்து அதில் கடலில் போய் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமாக அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது மழைக்காலத்தில் வந்து அந்த பணிகளை பற்றி நம்ம பார்க்குறதெல்லாம் இல்லை. நார்மலாக வெயில் காலத்துலேருந்தே அதற்கான பணிகளை சிறப்பான முறையில் செஞ்சு தண்ணி வந்து அதில் ஒழுங்கான முறையில் வடிஞ்சு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும். இது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஆனால் வந்து நாங்கள் இதை பண்ணி முடிச்சிட்டோம், தண்ணியே நிற்காது பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் தத்தளிக்கும் போது தான் மக்களுடைய மனக்குமுறல் வந்து நமக்கு புரிய வருது. சார், நான் வந்து பெரம்பூர்லேருந்து சென்ட்ரல் போகிறேன் சார். நான் வந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். 7 கிலோமீட்டருமே தண்ணி தான். நேற்று நான் அங்கேருந்து வரும்போது தண்ணி, இப்போ நான் இங்கேருந்து வரும்போது தண்ணி. என் பைக்கு இன்ஜினில் தண்ணி ஏறிச்சா பேட்டரியில் தண்ணி ஏறிச்சா என்னன்னு தெரில. அது 3000 ஃபால்ட்டா 5000 ஃபால்ட்டா என்னன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டராக தண்ணியிலே தள்ளின்னு வந்துக்கிறேன். 4 கிலோமீட்டராக தண்ணியில் தள்ளின்னு வந்துக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக சிஎம் சார் பார்க்கணும், இல்லை டெபுட்டி சிஎம் சாராச்சும் பார்க்கணும். ஸோ இது காலகாலமாக தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த வருஷமும் அதே தான் நடக்குது. ஆனால் இந்த வருஷம் நிச்சயமாக மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இப்போ திமுகவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியை வந்து இந்த மழை காலங்களில் அவர்கள் பார்த்துருப்பாங்க. அப்போது ஒரு மழையை வந்து திமுக அரசு எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதுக்கான மதிப்பீடு மக்களே அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. நன்றி.